ஓபிஎஸ் கட்சியிலேருந்து விலகிருக்காரு. ஓபிஎஸ் கட்சியிலேருந்து விலகிருக்காரு. கூட்டணியிலேருந்து விலகிருக்காரு. மாநில தலைவர் அவர்கள் சொல்லுவாங்க. நிச்சயம் அவருக்கும் எங்கள் தலைவருக்கும் அவருக்கும் ஒன்றும் ரொம்ப தூரம் இல்லை. அடிக்கடி அவங்க ஏற்கனவே தொடர்பு இருந்தவங்க, ஒன்றாக பணியாற்றியவங்க சட்டமன்றத்தில். அது அவர் அதை பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருப்பார். இன்றைக்கு கூட்டத்தில் அதை பற்றி எதுவுமே பேசலை. இதை பற்றி கேட்டதுக்கு சுயமரியாதை ரொம்ப முக்கியம். சரி, அவருடைய கருத்தை அவர் சொல்கிறாரு. அவருடைய கட்சியினுடைய நிலைப்பாடு, மாண்புமிகு எடப்பாடி அவர்களுக்கும் அண்ணன் அவர்களும் ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களுக்குள்ள பிரச்சனை, பொதுக்குழுவில் பிரச்சனை, இதெல்லாம் இதுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. இன்றைக்கி அவர் எடுக்கிற முடிவுகளெல்லாம் அவர் சார்ந்தது. அது அவர் அண்ணன் எடுத்த முடிவை நான் என்ன சொல்ல முடியும்? அது எங்கள் தலைவர் இதை பற்றி சொல்லுவார். தேமுதிக முதல்வரை போய் சந்திச்சிருக்காங்க ஸ்டாலினை. அதை பற்றி சந்திக்கட்டும். முதல்வரை சந்திக்காமல் இருக்க முடியுமா? முதலமைச்சர் ஏதாவது தேவைன்னு சந்திப்பாங்க. அவங்க உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருக்காரு. போய் அவரை பற்றி உடல்நிலை பற்றி விசாரிப்பதற்காக சந்திச்சிருக்கலாம். திரு முத்து அவர்கள் சமீபத்தில் அண்ணன் முத்து மறைந்தார். அதை பற்றி விசாரிச்சிருக்கலாம். எவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. ஏன் நம்ம எல்லாத்தையுமே அரசியலாக பார்க்கணும்? இப்போ மீண்டும் ஓபிஎஸ் நினைக்கிறது பேச்சுவார்த்தை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. பாஜகவில் இருந்து சமாதானமாக போய்க்கலான்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு. இல்லை, அது எங்கள் தலைவர் இந்த கூட்டத்தில் அதை பற்றி பேசலை. எங்கள் தலைவர்கிட்ட நீங்கள் வருவாங்க, வெயிட் பண்ணி கேளுங்க.